நீங்க ஒரு நாள்ல அதிக நேரம் உட்கார்ந்திருப்பீங்க அப்படின்னா, உட்கார்ந்திருக்க அந்த நேரத்திலேயே ஒரு 4 எக்சர்சைஸ் செய்றதன் மூலியமா உங்க கால்கள ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அதுல முதல் எக்சர்சைஸ் இப்படி உட்கார்ந்தபடியே குதிகால இப்படி தூக்கி தூக்கி விடுங்க 10 முறை. இது கால்கள்ல இருக்கக்கூடிய 2வது இதயமான நம்ம கெண்டை சதிய பயன்படுத்தி கால்கள்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்த சீரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இத 10 முறை முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்தது இப்படி பின்னாடி நகர்ந்து உட்கார்ந்து கால ஃபுல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு, இந்த மாரி கால தூக்குனா மூட்டு வலிக்குது அப்படின்னா, அப்படியே சேரோட எட்ஜ்ல நகர்ந்து உட்கார்ந்து கால தரையிலேயே நீட்டி மடக்குங்க. இந்த மாரி 10 முறை இப்படியும் நீங்க கால நீட்டி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மூட்டு வலி இல்லாம பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாரி 2 காலுக்கும் 10, 10 முறை பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாரி சேரோட எட்ஜ்ல நகர்ந்து உட்கார்ந்துட்டு 2 காலுக்கும் நடுவுல பில்லோ வச்சுட்டு பில்லோவ பிரஸ் பண்ணி 1, 2, 3, 4, 5. 1 திரும்ப 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இந்த மாரி 5, 5 செகண்ட் 2 காலையும் பில்லோவ அழுத்தி அழுத்தி பிடிச்சீங்கன்னா, உங்களோட அடக்டார் மசில்ஸ் இந்த தொடைக்கு உட்பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது இந்த மாரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டவல காலுக்கு பின்னாடி போட்டுட்டு 2 காலையும் இப்படி ஒட்டி வைக்கிற மாரி வச்சு டவல நல்லா முறுக்கிக்கோங்க. இப்படி முறுக்கிட்டு இத அப்படியே புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு கால இப்படி விரிக்கணும். கால விரிக்கிற மாரி விரிச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். கால விரிச்சபடியே 10 எண்ணுங்க. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது மாரி 10 முறை பண்ணீங்கன்னா, உங்களோட பேக்ல இருக்கக்கூடிய மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். இதுவுமே நீங்க கால்கள் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்.